போர் செய்து ராவணனை அழிக்க போர்க்குணம் கொண்ட தசரதனுக்கு பிறக்கிறான் ராமன். மக்கள் பசியின்றி வாழ அரிசி ஆலை வைத்திருக்கும் அழகர் சாமிக்கு பிறக்கிறான் இவன். ராவணனை அழிக்க ராமன் பிறந்தான், கௌரவரை அழிக்க கண்ணன் பிறந்தான். தெய்வம் எல்லாம் பூமியில் அழிப்பதற்காகத்தான் பிறக்கும் என்று நினைத்தேன். ஆனால் மக்களின் பசியை மட்டுமே அழித்து மக்களை காப்பதற்காகவே பிறந்த தெய்வம் அவன். அவன் பசிக்கு எதிரியானான், பலரின் பட்டினி பயந்து ஓடியது. அவன் பசிக்கு எதிரியானான், பலரின் பட்டினி பயந்து ஓடியது. எவனும் எதிர்த்ததில்லை. யமன் மட்டும் எப்படி வந்தான்? உன் பசி மறந்து பிறர் பசிக்கு ஓடுவாயே, உன் பசி மறந்து பிறர் பசிக்கு ஓடுவாயே. யமனும் பசி என்று வந்து விட்டானோ? டிசம்பரில் தண்ணீரில் மூழ்கித்தான் எங்களுக்கு பழக்கம். எங்களை கண்ணீரில் மூழ்க வைத்தாயே. அன்று வைதேகி காத்திருந்தால் இனி வையகமே காத்திருக்கும்.